entered 441, security cleared. இப்போ என்னோட இதுக்கு போயிட்டுருக்கேன் 452. That's how quick it is in St. John's. ஷெல்பி ஷவர்மா. நான் வந்து சும்மா யூடியூப்பில் எல்லாம் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வரும். அதில் பார்த்து தான் அதுதான் எப்படி இருக்குன்னு வந்து போன தடவை வந்தபோது வந்து அந்த ஷவர்மா பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன். நல்லா அருமையாக இருந்துச்சு. சரி இந்த தடவை ஷவர்மா இதையும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஃபலாஃபல் ஷவர்மா வந்து வாங்கியிருக்கேன். ப்ளஸ் ஒரு ஸ்மூத்தியும். ஸ்டார்டிங் ஆஃப் வித் திஸ். இந்த வாரம் ஃபுல்லாக என்ன தான் பயங்கரமாக சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் சில விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோமா இல்லையா? அதில் மெயின் அந்த ப்ரோட்டீன். நான் சாப்பிட்ற மற்ற விஷயங்களெல்லாம் வந்து ப்ரோட்டீன் கம்மியாக தான் இருக்குன்றது எனக்கே தெரியும். அதை நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் பிளானும் பண்ணியிருக்கேன். அடுத்த 4 நாளைக்கான ப்ரோட்டீனும் ஃப்ரூட்டும் வாங்கியாச்சு. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஐட்டம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாதா ப்ரெட் இல்லை, 13 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற ப்ரோட்டீன் ப்ரெட்டு, அப்புறம் சீஸ். இப்போ செயின்ட் ஜான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -16 டிகிரி இருக்குது. ஆனால் நான் இப்போ இருக்கிற மிசிசாகாவில் +16 டிகிரி சம்திங் வந்து இருக்குது. இட் வாஸ் நைஸ் வியூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிசிசாகா சிட்டி. அது டொரண்டோ சிட்டி. அங்கே வந்து சிஎன் டவர் எங்கே இருக்குது இப்போ தான் பார்த்தேனே, எங்கே போச்சு? அங்கே இருக்கு. நான் வந்து ஹோட்டலில் இருக்கேன், பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது. என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வந்து தெரில. இங்கே இருக்கிற ஆள்கிட்ட யார்ட்டையாவது கேட்போம் அப்படின்னும் போது யார் அதிகமாக சாப்பிட பற்றி பேசுவா அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் சுற்றும் வாலிபன் இருக்கார், அவர் பேசுவார். சரி, அவர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்போம். நான் ஊர் சுற்றாத வாலிபன், உள்ளே எங்கேயே இருக்க போகிறேன், அதனால் ஊபர் ஈட்ஸை வந்து ஆர்டர் பண்ணி தான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்றதுனால வந்து அவர்கிட்ட கேட்டேன். அவர் சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்தாப்புல. அதில் ஒன்று தான் இப்போ சாப்பிட போகிறேன். அது என்ன அப்படின்னா, மகதி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்லேருந்து சாம்பார் இட்லியும் ரவா தோசையும் மறக்காமல் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாப்புல. அதான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே வாங்க, சாம்பார் இட்லி ரவா தோசை ஃப்ரம் மகதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஜென்ரலாக இந்த ரவா தோசை பிடிக்காது. ஊரில் இருக்கும்போது இந்த ரவா தோசை, ரவா ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குது, இந்த ரவா உப்புமா, இந்த கேசரி கூட சில நேரங்களில் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் ரவை இருக்குது அப்படின்றதுனால. அதனால் வந்து எங்கே போனாலும் நான் ரவா ரிலேட்டடாக வந்து சாப்பிட மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன். பட் கனடா வந்ததுக்கப்புறம் தான் வந்து அங்கே என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அது கூட இது இல்லாமல் இருக்கும்போது தான் சரி எதாக இருந்தாலும் சாப்பிட்ருவோம் அப்படின்றதுக்கு வந்து வந்தேன். ஸோ அதனால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாப்பில் ரவா தோசை மஸ்ட் ட்ரை அப்படின்னு. சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன். சரி, சாம்பார் இட்லி $10 அப்படின்னு பார்த்தோன்னே சரி சின்னதாக 2 இட்லி வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து செயின்ட் ஜான்ஸோட இட்லியை மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து இட்லி கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இதாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் ரவா தோசையுமே. நான் அங்கே ரவா தோசை சாப்பிட்டதில்லை. இருக்குது, ஒரு 2 கடையில் இருக்குது. இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சாப்பிடல. தோசை வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும். நான் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட போர்ஷன் சைஸும் அளவும் நல்லா தான் இருக்குது, அதிகமாக தான் இருக்குது அங்கே கம்பேர் பண்ணுறத விட. சாம்பார் நல்லா இருக்குது. 2 பெரிய இட்லி, நிறைய சாம்பார், நடுவில் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. 2 ஒரே சாம்பாராக வேறு சாம்பாரான்னு பார்ப்போம். வேறு சாம்பார்னு தான் நினைக்கிறேன். அதை விட இது வந்து இன்னும் நல்லா இருக்குது. இட் இஸ் குட். நன்றி மிஸ்டர் ஊர் சுற்றும் வாலிபன். இன்னொரு 3 ஐட்டம் அவர் சொன்னது இருக்குது. அது ஒன்று ஒன்றா சாப்பிடுவேன். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் எதுக்கு எல்லோரும் இதை கழுவி ஊற்றுறாங்கன்னு தெரில.
இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னலக்ஷ்மியிலேருந்து கார்லிக் பரோட்டா வித் செட்டிநாடு குருமா. காலைல மதியம் சாப்பிட்ட மகதியில் இருக்கிற அந்த சாம்பாரே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சாம்பார் நல்லாவும் இருந்துச்சு, தூக்கி போட மனசு வரல. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வடையும் ஒரு இட்லியும் வந்து இங்கேருந்து வாங்கினேன், அதை காலி பண்ணுறதுக்கு. வாழ்க்கையை சாப்பிட்டே வாழணும், அது இந்த ஒரு வாரத்தில் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி டே 2 டியூஸ்டே. இன்றைக்கும் வந்து நம்ம ஊர் சுற்றும் வாலிபன் சொன்ன இதை தான் வந்து சாப்பிட போகிறேன். அஞ்சப்பர்லேருந்து வெஜ் மீல்ஸு. சர்ப்ரைசிங், இது வெறும் $13 தான். நேரில் போய் சாப்பிட்டா இன்னுமே சீப்பாக வந்து இருக்கும். ஊபர்லேயுமே வந்து எனக்கு ஊபர் ஈட்ஸ்லேயுமே வந்து $13 தான் வந்து ஆயிருந்துச்சு. இட்ஸ் நிறைய இருக்குது, நான் காட்டுறேன். நல்லா நிறைய சாப்பாடு, ஒரு சப்பாத்தி இருக்குது, அப்பளம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வந்து, அப்புறம் குழம்பு, கூட்டு, குருமா, காரக்குழம்பு, அப்புறம் வந்து பாயசம், ஊறுகாய், தயிர், அப்படியே திரும்ப அந்த மோர் மிளகான்னு, இது எல்லாமே வந்து பயங்கர இதாக இருக்குது. இது அத்தனையும் $13 கிடைக்குது அப்படின்றது வந்து ஸ்டில் சர்ப்ரைசிங் தான். இதே வந்து செயின்ட் ஜான்ஸில் அப்படின்னா $20 கிட்ட வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் காஸ்ட் ஆஃப் இது இருக்குல்ல. நான் வந்து இதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறேன். நான் வந்து உள்ளே போய் சாப்பிட போகிறேன். ஓகேவா? சாப்பிட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கும்போதே நல்லா இருக்குது, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோட அடிஷ்னலாக நான் எனக்காக வந்து அதே இடத்துல நான் ஆர்டர் பண்ணது வந்து இந்த ஃபலூடா. எனக்கு இந்த ஃபலூடா அப்படின்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே பல இடங்களில் வந்து ஃபலூடான்னு சொல்லி சில ஐட்டங்களை கொடுத்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்மே இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஐ won't be getting scammed with this meal அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் நன்றி மிஸ்டர் ஊர் சுற்றும் வாலிபன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டாரியோ வந்தது வந்து 2022 ஏப்ரலில். நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகும்போது வந்து இங்கே எனக்கு லேவர் ஒரு 13 லேவர் அப்படின்னு வந்து போட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன். அப்போ வந்து சார்மினார்னு ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. $8 ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அப்போ நான் சாப்பிட்டது வந்து ஆவாக்கா பிரியாணின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு பேரில் வந்து இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கடுத்து வந்து எப்போல்லாம் நான் ஆண்டாரியோவுக்கு வர்றேனோ அப்போல்லாம் சார்மினார்லேருந்து ஒரு தடவை சாப்பிட்றணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு எழுதப்படாத விதி. அதே மாதிரி இந்த தடவையும் சார்மினார்லேருந்து ஒரு புது வகையான பிரியாணி வந்து சாப்பிட்றேன். பன்னீர் பச்சை மிர்ச்சி பிரியாணி அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோலை பட்டூரேவும் வந்து சாப்பிட்றேன். டொராண்டோ கைஸ் ஆர் ஆண்டாரியோ கைஸுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சார்மினாரில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ல அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அதை பற்றி பெருசாக அவ்வளோ இது தெரியாது. செயின்ட் ஜான்ஸில் வந்து $17 கம்மியாக நீங்கள் வந்து பிரியாணி வாங்க முடியாது. சம்டைம்ஸ் ஆஃபர் அப்போன்னு வரும்போது நீங்கள் வந்து வாங்கலாம் $10 அந்த மாதிரி. பட் வந்து ஸ்டில் இந்த குவான்டிட்டி இருக்குமா அப்படின்னா இல்லை. இது பர்சனல் பேக்கு. $17 ஒன்று இருக்குது, அது ரெகுலர்னு ஒன்று. ஆனால் அது வந்து 2 பேர் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். 2 பேர் சாப்பிட்லான்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தான் வந்து இருக்கும். ஆனால் செயின்ட் ஜான்ஸில் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து $17 அந்த ரேஞ்ச் தான். டேஸ்ட்டு வந்து டிபெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் யூ கைஸ் ஆர் பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு நல்ல வெதர், இந்த மாதிரி நல்ல சாப்பாடு எல்லாத்துக்கும். அமெரிக்காவை நோக்கி பல முறை போகணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணதில் மொதோதரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது இதுதான். இப்போ அமெரிக்காவுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது இந்த ஒரு ரயில்வே, இந்த ஒரு வே மட்டும்தான். அதுக்குள்ளே போயிட்டேன்னா அமெரிக்கா. இங்கே இருக்கிற அமெரிக்கா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காப்புல, அதுக்காக போகிறேன்.